ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜிங்கோமின் சிரப் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் மல்டி மினரல் சப்ளிமெண்ட். இதில் இருக்கிற எசென்சியல் நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை ஹெல்த்தியாக அண்டு ஃபிட்டாக வச்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். மேலும் இந்த சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ், பிரெயின், ஹார்ட் மற்றும் போனோட ஹெல்த்தெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஜிங்கோமின் சிரப்பில் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ. இது பார்த்தீங்கன்னா நார்மல் விஷன் மற்றும் இம்யூன் சிஸ்டமை க்ரோத் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1. இது பார்த்தீங்கன்னா பாடியில் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வைட்டமின் B2 பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது மற்றும் நர்வ்ஸோட இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் குறைக்கும். நெக்ஸ்ட்டு வைட்டமின் B3. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின், ஹேர் அண்டு நர்வ் சிஸ்டமை ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B5. இது பார்த்தீங்கன்னா எனர்ஜியை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக ஃபேட்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைட்டமின் B6. இது பார்த்தீங்கன்னா பிரெயின் ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12. இது பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, அதாவது ரெட் பிளட் செல்லை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததாக வைட்டமின் D3. இது பார்த்தீங்கன்னா போன்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்க இது ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்ததாக வைட்டமின் E. இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிங்க். இது பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக அயோடின். இது பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹெல்த்துக்கு. இது எல்லாமே ஜிங்கோமின் சிரப்போட கீ இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா சிரப் மற்றும் டேப்லெட் ஃபார்ம்லையும் இது அவைலபிளாக இருக்குது. நாம் இந்த மெடிசனை டெய்லியும் 5 ml, அதாவது 1 டீஸ்பூன் ட்வைஸ், அதாவது 2 வேளைக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கிறோம். அதாவது நார்மலாக இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு மற்றும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் அன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ. Audio Jungle.